Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. ஆறாம் வகுப்பிலிருந்து செயற்கை நுண்ணறிவு குறித்த பாடத்திட்டத்தை கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு குறித்த பாடம் இன்றைக்கு மக்களுக்கு தேவைப்படுகிறது. இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ஐடியா இருக்கு. ஆமா, இப்ப எஸ்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப அதுக்கான ஒரு டீம் போட்டு இப்ப வந்து அதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல அந்த எஸ்சிஆர்டி முடிஞ்சதுக்கு மட்டும் இந்த ஆண்டு கல்வியாண்டுல இருந்து அந்த ஆறாம் வகுப்புல இருந்து அதை கொண்டு வரதுக்கான அந்த வேலையை நாங்க செய்திருக்கோம். ரிசல்ட் வந்திருக்கு. துணைத் தேர்வுகள் பத்தி சொல்லிருக்கீங்க. தற்காலிக மாநிலத்தில் எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஜிஆர் ரேட் பத்தி நீங்க சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, இப்ப தற்காலிக மார்க் ஷீட்டை பொறுத்தவரை இப்ப நாங்க சொல்லிட்டோம் என்னென்ன டேட்ஸ் நம்ம கொடுக்க போறோங்கிறது உங்களுக்கு வந்து இந்த செய்தி குறிப்பாக வந்துருச்சு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 47 என்பது இன்னைக்கு இருக்கிற கணக்குல, நான் வந்து ஒன்றிய அரசு சொன்ன கணக்கு வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு இருக்கிற கணக்கு எடுத்து பார்க்கும்போது, எங்க டேட்டா எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா இது 47 கடந்துதான் இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். கண்டிப்பா அதுக்கான ரிப்போர்ட் வரும்போது நீங்கள் தெரியும். கல்வி உரிமை சட்டத்தில் அட்மிஷன் சொன்ன நடக்காம இருக்கு. ஏழை மாணவர்கள் அதனால பயன்படுறாங்க. அது எப்ப அந்த ஏழை மாணவர்களுடைய அந்த கனவை மனசுல வச்சுக்கிட்டுனாச்சு இந்த ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக அதுக்கான அந்த பணத்தை நீங்க விடுவிக்க வேண்டும். ஆர்டிஇ ரிலேட்டடாக 25% ரிலேட்டடாக பணத்தை நிறுத்துவது என்பது உள்ளபடியே நம்ம அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது ஒன்று. தயவுசெய்து அதை செய்யாமல் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மனதில் வைத்துக் கொண்டு அதுக்கான பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். கெரியர் கைடன்ஸ் ஒவ்வொரு டீச்சர்ஸும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலில் வந்து அந்த கெரியர் கைடன்ஸ் மூலமாக நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறோம். அதனால தான் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மேற்படிப்புக்கு என்னென்ன படிக்க வேண்டும் என்ற விதத்தில் இப்போ மார்க் ஷீட் வாங்க வரும்பொழுது அல்லது தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு அதுக்கான அறிவுரையும் வாழ்த்துக்கோடு சேர்த்து அவர்கள் சொல்லுவார்கள். விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதர் நிறைய சுடன் ரமேஷ். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வில் 95.03 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 7,92,494 மாணவ மாணவிகள் +2 பொதுத் தேர்வு எழுதினர். அதில் 7,53,142 மாணவ மாணவிகள், அதாவது 95.03 விழுக்காடு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.47 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. இதில் அரசு பள்ளிகளில் 91.94 விழுக்காடு மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 95.71 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் பள்ளிகளில் 98.88 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 436 அரசு பள்ளிகள், 264 அரசு உதவி பெறும் பள்ளிகள் உட்பட மொத்தம் 2638 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி அடைந்துள்ளன. 4 மாநகராட்சி பள்ளிகள், 24 ஆதி திராவிடர் பள்ளிகளும் 100 விழுக்காடு தேர்ச்சியை காட்டியுள்ளன. +2 தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் 7466 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல தேர்வு எழுதிய 140 சிறைவாசிகளில் 130 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர். 16,904 தனி தேர்வர்களில் 5,500 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10,049 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற டாப் 5 மாவட்டங்களை தற்போது பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தில் 98.82% அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது. 97.98% ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடமும், 97.53% திருப்பூர் மாவட்டம் 3ஆம் இடமும், 97.48% கோவை 4ஆம் இடமும், 97.03% கன்னியாகுமரி 5ஆம் இடமும் பிடித்திருக்கின்றன. 90.79% வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது. பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாடவாரியாக 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை தற்போது பார்க்கலாம். தமிழ் பாடத்தில் 135 பேர் 100 மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர். கணிதத்தில் 3022 பேர், இயற்பியலில் 1125 பேர், வேதியியலில் 3181 மாணாக்கர், உயிரியலில் 827, கணினி அறிவியலில் 9536, தாவரவியலில் 269 மாணாக்கர், விலங்கியலில் 36 மாணாக்கர், வணிகவியலில் 1624 மாணாக்கர், கணக்கு பதிவியலில்
1240 பேர், பொருளியலில் 556 பேர், கணினி பயன்பாடு பாடத்தில் 4208 பேர், ஆங்கிலத்தில் 68 பேர், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலில் 273 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.